நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 நண்பர்கள் இதுவரை வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் உள்ள வந்துட்டு இருக்கீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தேடலோட தான் இங்க வந்திருக்கோம் நண்பர்களே. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேடல் இருக்கு. எப்படியாவது லைஃப்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் நம்ம லைஃப்ல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபயர் இருக்க போய் தான் அங்க வந்திருக்கீங்க நண்பர்களே. தயவு செய்து சொல்றேன், இங்க நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுடைய நிச்சயமா நம்மளுடைய லட்சிய கனவுங்க நிறைவேறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு தான் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்ங்கிற ஒரு அற்புதமான திட்டம் நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த திட்டத்தம் சொல்லும் போது இது பாத்தீங்கன்னா ஹெல்பிங் கான்செப்ட், அதாவது உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள். இதை சொன்ன உடனே உங்க மைண்ட்ல தோணும் புது நண்பர்களுக்கு, என்ன சார் இது ஏற்கனவே எத்தனையோ தடவை நாங்க பார்த்துட்டோம் சார், எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட் பார்த்துட்டோம் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நண்பர்களே நீங்க சொல்றது கரெக்ட். இந்த திட்டம் புதிதல்ல, ஆனால் இது வடிவமைக்க விதம் தான் முற்றிலும் புதுசு. இது ஏற்கனவே உள்ள நண்பர்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, புது நண்பர்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ நண்பர்களே, இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட்ல நிறைய பேக்கேஜ் இருக்கு. அதாவது இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா அப்படி பேக்கேஜ் இருக்கும், அது ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே ரன் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் நண்பர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்கி 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 சிற்பமா மாற்றுவாரோ அத மாதிரி இங்க நம்மளுடைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்கிட்ட நம்மளுடைய அட்மின் நண்பர்கள் ஒவ்வொரு பட்ட அனுபவத்தெல்லாம் சொல்லி 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 அதை நம்மளுடைய அந்த பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட ஒரு அற்புதமான ஒரு சிற்பி. சரி, ஒரு கால் வந்துருச்சு சார், கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். நண்பர்களே, அப்படி ஒரு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்டுடைய திட்டத்தை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அப்போ அந்த அற்புதமான திட்டத்தை பற்றி நமக்கு எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்குறதுக்கு வருபவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான நபர். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்பீடு காஸ்ட் திட்டம் இருக்கு இல்லையா, இத முழு வடிவம் கொடுக்கறதுக்கு பாடுபட்டாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான ஒரு நண்பர் தான் இந்த திட்டத்தை பத்தி நம்மளுக்கு தெளிவா விளக்குறதுக்காக வந்திருக்காரு நண்பர்களே. அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் ஹார்ட் ஒர்க்கர். அதாவது பாத்தீங்கன்னா கடின உழைப்பு போட்டா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க்கர். அதாவது பாத்தீங்கன்னா திட்டமிட்டு உழைக்கிறதுல கில்லாடி அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நம்ம நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்திருப்போம். அதுல 20-25 வருடத்துக்கு மேல அனுபவம் உள்ள நண்பர் அவர். நண்பரே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற 200-250 நண்பர்களுக்கும் மட்டுமில்ல, இதுல ஜாயின் பண்ண அவ்வளவு நண்பர்களுக்கும் பரிச்சயமான ஒரு நபரை தான் நான் இங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் நண்பர்களே. ஸோ நம்ம இந்த திட்டத்தை பத்தி தெளிவா சொல்றதுக்காக நான் இப்போ வெல்கம் பண்றேன். வாங்க மிஸ்டர் பாபு சார், வெல்கம். உங்களுடைய அருமையான எளிமையான பிளான் பிரசன்டேஷனை நம்ம மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு, புதிய நண்பர்களுக்கு வழங்குமாறு உங்களை வெல்கம் பண்றேன். வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ராஜா சார். தேங்க்யூ சார். ஓகே, என்னோட நேம் பாபு. வேலூர்ல இருந்து நான் கனெக்ட் ஆயிருக்கேன். உண்மையிலேயே அமேசிங். 240 பேர் அசம்பிள் ஆயிருக்கோம். ஸோ எக்ஸலண்ட். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த ஒரு குழப்பம் யார் பண்ணாலும் அதை உடைச்சி எறிஞ்சு எல்லாருமே தெளிவாயிடுவாங்க. பட் உண்மை கிட்ட மட்டும்தான் அது எப்பவுமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பீட் கேஷ், பிபிஏ ஸ்பீட் கேஷ், அதாவது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். ஸோ இந்த அப்ரூவலை நீங்க மறக்காதீங்க எப்பவுமே. ஸோ என்ன இப்ப நியூவா யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னது அது அப்ரூவல் சொல்றாங்களே அப்பப்போ அப்படின்றது தயவு செய்து கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ உங்களுடைய எல்லா வெற்றிக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க அப்ரூவல் மட்டுமே. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், நம்மளுடைய பிபிஏ விஷயத்துல ஒரு முக்கியமான 2 விஷயம்: அப்ரூவல், கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப், அப்ரூவல். ரெண்டாவது லாகின், லாக் அவுட் கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு நெட்வொர்க்ல இருக்கிறவர் இன்னைக்கு ஈஸியா ஒரு விஷயத்த கடந்து போனோம் அப்படின்னா முடியாது. பட் அனுபவத்தினால மட்டும்தான் முடியும். ஸோ அந்த அனுபவங்கள் சார்ந்த இந்த ஸ்பீட் கேஷ், பிபிஏ
ஸ்பீட் கேஸ்டினுடைய திறமையான அந்த டாப் லீடர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ், அவங்க மூலியமா இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கையில வந்து உருவாக்கி கையில கொடுத்துருக்காங்க. இத நாம ரொம்ப கரெக்டா, நேர்மையா, உண்மையா நாம வந்து இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய சக்சஸ் வந்து கிடைக்கும். யாருமே வந்துட்டு ஒரு லெத்தாஜிக், அதாவது எல்லாமே இப்படித்தானே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல யாரும் போயிடாதீங்க. ஸோ ரூ. 1000 நம்ம குடுக்குறோம், ரூ. 2000 வந்தா போதும். இதோட வந்த வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மைண்ட் செட்ட முதல்ல உடைங்க. ஸோ இங்க எல்லாமே ஓப்பன் டாக்கா தான் இருக்கும். யார் ரூ. 2000க்கு ரூ. 1500க்கு ஆசைப்பட்டு வரீங்களோ, அவங்க லைஃப் சேஞ்ச் கண்டிப்பா ஆகாது. ஸோ உங்க ஃபியூச்சர் மிகப்பெரிய அளவுல வந்து செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த பிபிஏ, பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், ஸ்பீட் கேஷ் ட்ரஸ்டா மாறப்போகுது. ஒரு நேர்மையான ஒரு விஷயம் மாறப்போகுது. உண்மையான ட்ராக் வந்து கிடைக்க போகுது. யாரெல்லாம் இந்த ட்ராக்ல பயணம் பண்றீங்களோ, ஸோ உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சுத்தி இருக்கிற எல்லா உறவினர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இத நீங்க அவங்களுக்கும் கொடுத்து இந்த ட்ராக்ல எல்லாருமே வந்து நேர்மையா வழி நடத்தணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். ஸோ பீப்புளை யாருமே வந்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி நீங்க யாராவது நீங்க கால் பண்ணாங்க, பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் பேசுங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கரெக்டா நடந்துங்க. அப்ரூவல் வாங்குங்க. ஃப்ரெண்ட் ஆகுங்க. அதாவது நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு ஊர்வலம் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இணைந்த கைகள் மாதிரி ஒரு ஊர்வலம் கை கோர்த்து ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வந்து ஒண்ணா நிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு யாருன்னே தெரியாது. பட் அந்த கை கொடுத்து நின்னு வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, அவங்க அந்த 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 ரோட்ல அவங்க நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நடத்துவாங்க. அந்த மாதிரி இந்த பீப்புள் டு பீப்புள் ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து கரெக்டா நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எஸ், 261 பேர் வந்திருக்கீங்க. ஸோ உண்மையிலேயே வந்து காட் கிஃப்ட் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கு. லக்கி அண்ட் பிளஸ்டு பீப்புள் வந்து நான் என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மிஸ்டர் ராமலிங்க சார் மூலியமா எனக்கு கிடைச்சது. ஸோ நானும் உங்களை போலதான் நானும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நான் முதல்ல டாப்ல இருக்கோம், நீங்களும் வந்துட்டு கூடவே வந்திருக்கீங்க. ஜஸ்ட் மேக்சிமம் வந்து இதோட விஷயங்கள் மேக்சிமம் 10 டேஸ் ஆகுது. அதுலயும் நிறைய நாள் வந்து நாம வந்து ஒர்க்குக்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ முழுசா ஒரு 3 நாள் கூட ஆகல அப்படின்றதுதான் இந்த விஷயம். ஸோ மேக்சிமம் வந்து ஒரு 1 மந்த் இந்த ஸ்பீட் கேஷ் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 1 லேக் மினிமம் மினிமம் 1 லேக் அவங்க அக்கௌண்ட்ல இருக்கும். வர தீபாவளி கூட 5 லேக் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் இருக்கும். இந்த வரப்போற தீபாவளி ஒவ்வொரு வீட்லயும் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான தீபாவளியா தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியதுதான் விஷயம். இந்த பிளான் பிரசன்டேஷனை கவனிங்க. இந்த பிளான்ல இருக்கிற விஷயத்த கவனிங்க. ஸோ தப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து டூப்ளிகேட் பண்ணும்போது இது சரியா போய் சேரல அப்படின்னா பாவம் நாமளே வந்து ஒருத்தரோட லைஃப அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ நீங்க இந்த பிளான் பிரசன்டேஷனை கவனிங்க. இந்த பிளான்ல என்ன சொல்றாங்க, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். சென்ட், ரிசீவ், இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்து பணத்தை கொடுத்து நீங்க அப்ரூவ் வாங்குறதா எங்க விஷயமே. ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காம என்னுடைய செக்ஷன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 மினிட் நான் வந்து ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ராஜா சார். தெரியுது சார். தெரியுது. தேங்க்யூ. வெல்கம் டு பிபிஏ ஸ்பீட் கேஷ். ஓகே, இந்த ஸ்பீட் கேஷ் பி யுவர் ஓன் பாஸ். ஸோ நீங்க தான் இந்த ஸ்பீட் கேஷ்க்கு முதலாளி. இது உங்களுடைய ப்ராஜெக்ட். இது நீங்க இதை எப்படி நீங்க வந்து ஒரு பீப்புளுக்கு நீங்க வந்து கொடுக்க போறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல். இதுக்கு எவ்வளவு தேவை, இந்த இந்த பிசினஸ்ல வந்து எவ்வளவு தேவைப்படுது, ஜஸ்ட் ஒரு உதவி வந்து நம்ம கொடுக்கணும்.
சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. பாபு சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அவருக்கு போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யா ஓகே. பாபு சார் ஆமா ஒரு ஓகே, மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே, 1000 rupees வந்து நாம வந்து டொனேட் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். ஹவு இஸ் ஸ்பீட் கேஷ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளான்ஸ்? இது வரைக்கும் நாம வந்து நெட்வொர்க் பண்ணியிருப்போம். சில பேர் எல்லாருமே வந்து நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, பட் எதுலையுமே வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ நிறைய ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். பட் இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய விஷயத்தை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். நோ கம்பெனி, நோ ஆபீஸ், நோ ஓனர், நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நோ சர்வீஸ் சார்ஜ், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ரெனியூவல், நோ ப்ராடக்ட். அப்ப எதுவுமே இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து பண்ண முடியும்? ஜஸ்ட் 1000 rupeesல. இதுதான் 100% டிரான்ஸ்பரன்சி, 100% சிஸ்டம் ஒர்க். 100% பேமெண்ட் P2P. அந்த கல்வியோ எதையும் வாங்க போறதில்லை. இதுதான் இந்த ஸ்பீட் கேஷ் ஒரு அட்வான்ஸ் விஷயம். சோ அப்ப நாம வந்து ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வந்து நம்ம வந்து உதவி கொடுக்கிறோம். உதவி பல எப்படி வந்து மாறுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஓகே, கெட் ஹெல்ப். சார் பாபு சார் உங்களுக்கு பிரேக் ஆகி வருது சார். ராஜா சார் அவருக்கு கரெக்டா இருக்கா வாய்ஸ்? எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கு. சில சமயம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. பேசுங்க பாபு சார். மறுபடியும் போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போன் வந்துகிட்டே தான் இருக்கு. போன் வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். போன நம்பரை வந்து வேற செல்ல போட்டுறணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். பாபு சார், பாபு சார் வாய்ஸ் கேட்கல. ஓகே, ஒரு 2 minutes சார். நான் வந்து சேஞ்ச் பண்ற இடத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. 2 minutes. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப கேக்குதா? இங்க கேக்குதா? கேக்கு சார், இப்ப கேக்கு. பாபு சார் பேசுங்க. ராஜா சார், இப்போ வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்கு, தெளிவா இருக்கு. பேசுங்க. தெளிவா இருக்கு சார், தெளிவா இருக்கு. பேசுங்க. 1 minute, 1 minute. ஓகே ஓகே, இடம் பிளேஸ் வந்து மாத்திட்டேன். சோ இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் சார், கிளியர் சார், வெரி குட் சார். தேங்க்யூ. ஓகே, ஒரு நபர் நம்ம வந்து 1000 rupees நம்ம கொடுக்குறோம். அதே போல 2 பேர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் 2000 நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1000 rupees ஃபர்ஸ்ட் கிடைக்கும், அதுக்கு அடுத்து 1000 rupees கிடைக்கும். இந்த இடத்துல 750 அந்த ரேஞ்சில் நீங்க 1500 ரூபாய் இன்னொருத்தருக்கு டொனேட் பண்ணலாம். அந்த கதை சொத்து. ஓகே, 500 rupees வந்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து 1500 rupees ஒரு நபருக்கு நம்ம வந்து டொனேட் பண்றோமோ அதே போல 4 பேர் நமக்கு 1500 வந்து 6000 rupees வரைக்கும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிப்போம். 4 பேர் 1500 கொடுக்கும்போது நமக்கு 6000 rupees கிடைக்கும். இதுல 2500 ரூபாய்
நீங்க வந்து டொனேட் பண்றீங்க. இது எப்படி வந்து நீங்க டொனேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா 3 ஸ்லைடா உங்களுக்கு கிடைக்கும். 750, 250, 500. ஸோ இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஷோ பண்ணுதோ ரிசீவ் ஹெல்ப், சென்ட் ஹெல்ப்ல அது போல நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்போ நீங்க வந்துட்டு 6000 நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து என்ன கொடுக்கணுமோ அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து 2500 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கலெக்ட் ஆயிடுச்சு, ரிசீவ் ஹெல்ப்ல கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டா அந்த 2500 சென்ட் ஹெல்ப்ல யாருக்கு உங்களுக்கு காமிக்குதோ நீங்க சென்ட் பண்ணிடணும். அடுத்து உங்களுக்கு அடுத்து அலர்ட் ஆகும். அப்போ அடுத்து அந்த 6000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அலர்ட் ஆகும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 ருபீஸ நீங்க ரீபர்த் ஆயிருக்கும். உங்களுக்கு ரீபர்த் ஆயிருக்கும். உங்க ஐடிக்குள்ள போயிட்டு மெனுல நீங்க ரீபர்த் அப்படின்ற ஒரு காலத்துல நீங்க போய் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்க நேம்லயே இன்னொரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டும் அங்கேயே இருக்கும். ஸோ உங்க நேம்லயே எல்லாமே அப்படியே காப்பி டு பேஸ்டா நீங்க வந்து மறுபடியும் இன்னொரு ஐடியை நீங்க தனியா ஓபன் பண்ற மாதிரி அதை ஓபன் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணமோ அந்த 1000 ருபீஸ நீங்க வந்து சென்ட் பண்ணி அப்ரூவ் வாங்கிடணும். அப்போ உங்களுக்கு நீங்க 2 ஆளா மாறிடுறீங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஸ்பான்சருக்கு 500 ருபீஸ் நீங்க வந்து கொடுக்கணும் கண்டிப்பா. ஸோ அது உங்க மூலயமாவும் கொடுக்க முடியும். இல்லைன்னா வெளியிருந்தும் உங்க ஸ்பான்சர் இன்கம் அவருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ இந்த லாஸ்டா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2000 ருபீஸ். அப்போ டோட்டலா வந்து 2வது லெவல்லயே நீங்க 2500 ரூபாய் நீங்க வந்து எடுத்துருங்க. ஸோ எப்போ இந்த உண்மையான விஷயத்தை இந்த 2500 ரூபாய் ஒரு நபருக்கு நீங்க உண்மையா நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு 8 பேர் அதே மாதிரி 2500 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் சிங்கிள் என்ட்ரி இதுல வந்துட்டு உங்களுக்கு ரேஷியோல 750, 500 அண்ட் 250 இந்த மாதிரி ரேஷியோல உங்களுக்கு 20,000 வரைக்கும் ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், சென்ட் ஹெல்ப்ல போயிட்டு 10,000 வரைக்கும் நீங்க டொனேட் பண்ணணும். பாபு சார், எஸ் சார், பாபு சார் தெளிவா சொல்லுங்க தானே இருக்கு சார், தெளிவா தான் இருக்கு, போயிட்டு இருக்கட்டும். கரெக்டா தான் பேசுறீங்க, தெளிவா இருக்கு வாய்ஸ். சார் அவர் சைடுல தான் வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது எனக்கு. ஆமா அவர் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க பாபு சார், தெளிவா இருக்கு சார். நான் வந்து மொட்டை மாடிக்கே வந்துட்டேன். இல்ல தெளிவா இருக்கு சார், உங்க வாய்ஸ் தெளிவா இருக்கு, நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் ஓகே. சோ இந்த இடத்துல நாம வந்துட்டு 10,000 வரைக்கும் நம்ம அந்த சிங்கிள் என்ட்ரில நம்ம வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் நீங்க கொடுத்தீங்களோ அதே மாதிரி அதே காலத்துல உங்க நேம்லயே அதே மாதிரி ரீபர்த் 2 ஐடி நீங்க இங்க கலெக்ட் பண்ற இந்த 20,000ல நீங்க பேமெண்ட் வந்து யாருக்கு ஷோ ஆகுதோ அதை கொடுத்து நீங்க அப்ரூவ்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க 3 நபரா மாறிடுறீங்க. மொத்தம் 4 பேர். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி, அதுக்கப்புறம் இன்னொரு 2 ரீபர்த். இப்ப 4 பாபு. இப்ப நான் தான் வந்து நினைச்சீங்க இப்ப 4 பாபு மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான். இந்த ரீபர்த்துக்காக நீங்க வந்து எந்த ஒரு பின்னும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு ரெஃபரலும் அதுக்கு வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதுல இன்கம் வரதை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டா போதும். உங்க டாப் ஐடிக்கு மட்டும் நீங்க ஒர்க் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் உங்க ஸ்பான்சருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இல்லையா, அவருக்கு 2000 ருபீஸ் நீங்க உங்க ஸ்பான்சருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல 6000 ருபீஸ் உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி நீங்க இந்த 10,000 ருபீஸ உண்மையா ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதே போல 16 பேர் 10,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல ஹைலைட். ஸோ அப்போ 1,60,000 ரூபாய் உங்களுக்கு இந்த சிங்கிள் என்ட்ரில பணம் மழையா ஒவ்வொரு நாளும் சார் உங்களுக்கு நான் பணம் அனுப்புனேன் சார், சார் உங்களுக்கு பணம் அனுப்புனேன் சார், நான் உங்களுக்கு பணம் அனுப்புனேன் சார் கேட்டு 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 வாங்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த 1,60,000 நீங்க கலெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஹெல்ப் நீங்க யாருக்கும் டொனேட் பண்ண வேணாம். இந்த 4 லெவல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம். 2வது 5 பாபுவை மறுபடியும் வந்து இந்த இடத்துல உற்பத்தி பண்ண போறோம். இந்த 1,60,000த்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5,000 எனக்காக என்னுடைய ஐடிக்கு நானே வந்து பணத்தை கொடுத்து அப்ரூவ் வாங்கிட்டு இப்போ 8 பாபா நாம வந்து உருவாயிட்டு டாப் ஐடி ஒரு 9 பாபா நான் வந்து இங்க மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க சீட்டிங் ஆகும்னு தெரியாது, எந்த நபர்கிட்ட சீட்டிங் ஆகும்னே தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு சார் நான் வந்து ஜாயின் பண்ணேன், நான் 2 பேரை பிளேஸ் பண்ணிட்டேன், அவங்க கரெக்டா தான் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு கீழேயும் அவங்க வந்து கரெக்டா வந்து அப்ரூவ் வாங்கிட்டாங்க. பட் ஆனா அவங்க எல்லாரும் 2வது லெவல் 3வது லெவல்னு பணம் வாங்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் வாங்கல.
ஸோ இந்த இடத்துல பீப்புள் ப்ளீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. பழைய மாடல்ல நாம இருந்தோம், என் ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட இருந்து எனக்கு வருது, அந்த லைன் கிட்ட இருந்து எனக்கு வருது அப்படின்னா இது வரைக்கும் நேத்துக்கு வந்தவங்க முந்தினேத்து வந்தவங்க கூட இன்னைக்கு வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பட் அந்த மாதிரி பழைய மாடல்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம மேல டாப்ல ஒரு 5 பேரோ 6 பேரோ 10 பேரோ தான் பணத்தை வாங்கியிருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு வெயிட்டிங்ல தான் இருக்கணும். 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும், எப்பதான் வரும்? வரவே வராது. ஸோ கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிங்கிள் என்ட்ரியில நமக்கு ஆட்டோ ஃபில்லா எங்கெல்லாம் காலியா இருக்கோ அங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அங்க போயிட்டு அப்ரூவ்டு வாங்கினவங்க எல்லாருமே லைனா சீட்டிங் ஆவாங்க. அப்போ உங்க டைரக்ட் நீங்க வந்து பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஸ்பான்சர் இன்கம் வரும். அவர் டைரக்ட்ல எங்க போய் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல ஒரு ட்ரீ கிட்ட கூட இருப்பாரு. அந்த ட்ரீ அந்த ஸ்பான்சர் ஒவ்வொருத்தருக்கும் உட்கார வச்சு கரெக்டா இந்த தெளிவா இந்த பிரசன்டேஷனை கொடுத்து கூட அவர் வந்து வழி நடத்தலாம். அப்போ எல்லாருமே நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த லைன்ல போய் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். பட் அந்த சைட்ல இருக்கிறவங்க உங்க சைட்ல வந்து கூட மாட்டிக்கலாம். அவங்க தூங்குற ஆளா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து கரெக்டா ஓட முடியும், ஓடுற குதிரையானா தெரியாது. ஒரு குதிரை தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ப்ளீஸ் இந்த சிஸ்டத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எல்லாருமே அதுக்காக தான் நம்ம வந்து பேக்கப் ஆயிடணும். இனிமேலும் நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளை காப்பாத்த கடவுளே நினைச்சாலும் முடியாது. நம்மளைதான் நாம காப்பாத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு கடவுள் மூலியமா மனிதர்கள் கிட்ட மூலியமா வந்து நம்ம கையில வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து பயன்படுத்தணும். கண்டிப்பா எல்லாருக்குமே அப்ரூவ் கொடுத்து 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 நீங்க வந்து மூவ் பண்ணீங்கன்னாவே போதும். இதுதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த 5,000 rupees நம்ம வந்து ரீபர்த் 5 ஐடி நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அப்ப 8 9 பேர் நம்ம இருக்கோம். அந்த மேல இருக்கிற டாப் ஐடி இந்த இடத்துல 10,000 ஸ்பான்சர் கொடுத்துட்டு 1,45,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும் அந்த ஐடி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கிரியேட் ஆனது நமக்கு மறுபடியும் இன்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு 8 ரீபர்த் ஐடியும் 8 ஸ்பான்சர் இன்கமும் கொடுக்கும். 12,500 12,500 12,500 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். 500 500 500 500 750. ஸோ அப்போ இந்த 8 ஐடி மறுபடியும் உங்களுக்கு ரீபர்த் ஆயிட்டே இருக்கும். 8 8 8 8 8 8 8 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ உங்க லைஃப் லாங் வந்து இந்த ஐடிகளை நீங்க உட்காந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க தனித்தனி உங்க அக்கௌண்ட்டை நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய அட்வான்ஸ் இங்க இன்கம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு 3 அப்கிரேட் லெவல் நீங்க வந்து பண்றீங்க. 4வது லெவல் ஃபுல்லா வந்துட்டு நீங்க 4 லெவல்ல நீங்க இன்கம் வந்து எடுக்கிறீங்க. 8 ரீபர்த்துக்கு 12 lakhs வந்து கிடைக்கும். 64 ரீபர்த்துக்கு 98 lakhs வந்து கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல இன்கம் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. எங்கெல்லாம் வந்து சீட்டிங் ஆகுதோ அங்கெல்லாம் இமிடியேட்டா உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கிடைக்குது அப்படின்னா இது சிங்கிள் என்ட்ரி, ஒரே லைன்ல அப்படியே நேரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ எத்தனை லைன் இருக்கோ அத்தனை லைனும் கிடைக்கும். அப்போ மேக்சிமம் இந்த ரீபர்த் எல்லாம் இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 பீப்புள் கிட்ட நம்ம வந்து இருக்கோம். இந்த 2,000 பேருக்கு ரீபர்த் ஆகுமே. அப்ப 2,000 × 8 எவ்வளவு ஆச்சு? 2,000 × 8 16 16,000 16,000 பேர் ரீபர்த்தா கிரியேட் ஆவாங்க. அப்போ மேக்சிமம் நாம எல்லாம் ஒரு 90 days நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த ரீபர்த்தே ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய இன்கம் வந்து கொடுத்துரும். எஸ், நெக்ஸ்ட். இது வந்து சாதாரணமா வந்து போயிட்டு டக்குன்னு ஒரு கான்செப்டை பிடிச்சி ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம அப்படி உருவான கதை அல்ல. ஸோ இது உட்கார்ந்து கால்குலேஷன் படி உண்மையிலேயே வந்து அந்த சாஃப்ட்வேர் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் கூட இருந்தே நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச உதவிகளை நானும் வந்து பண்ணியிருக்கேன். நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்றேன். ஸோ உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஸ்பீட் கேஷை பொறுத்த வரைக்கும் யாராலையும் அழிக்கவே முடியாது. இதை வந்து பழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, யாரும் குறை சொல்லவும் முடியாது. இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் நாம தான். நம்மளை எப்படி நாமளே குறை சொல்லிக்க முடியும்? நாம கரெக்டா வழி நடந்தாலே போதும். வெளியால் யாருமே வந்து நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு 1,000 rupees நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கு 1,000 ரூபாய் இன்னைக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வர்க்கமே செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த ஸ்பீட் கேஷ்ல இருக்கீங்களோ இனிமேலாவது இதோட இம்பார்ட்டன்ட் குவாலிட்டியை வந்து நீங்க புரிஞ்சுங்க. நாம தான் இதை குவாலிட்டியா கொண்டு போனோம்.
நாம எந்த அளவுக்கு நாம குவாலிட்டியா மாறுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்பீட் கேஸ்ட் குவாலிட்டியா மாறிடும். நம்ம கிட்ட தான் இருக்கு. இன்னொரு ஆப்போசிட் பீப்புளை நீங்க வந்து எப்படி நீங்க அப்ரோச் பண்றீங்க, இந்த ஸ்பீட் கேஸ்டினுடைய டீடைல்ஸ் அவர்கிட்ட எப்படி நீங்க வந்து கொடுக்க போறீங்க, எப்படி நீங்க அந்த தெளிவு அவர் தெளிவுபடுத்த போறீங்க, எல்லாமே உங்களுடைய குவாலிட்டி கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட போகும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே தான் டூப்ளிகேட் ஆகும் ஆப்போசிட்ல. அப்ப நாம இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே ஒரு புது மனிதரா நம்ம உருவாகி நம்மளுடைய குவாலிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு பீப்புளையும் மதிக்கணும், ஒவ்வொரு பீப்புளையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு பீப்புள் கிட்டயும் இந்த உண்மை தன்மையை சொல்லணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். தப்பு தப்பா பேசக்கூடாது, தப்பு தப்பா சொல்லக்கூடாது. 1000 rupees கொடு, 2500 ரூபாய் வரும், அந்த வரைக்கும் லாபம், தூக்கின்னு வெளியே வா, சொல்லக்கூடாது. நிறைய பேர் கேள்விப்படுறேன், என்கிட்டயே சொல்றாங்க. சோ ப்ளீஸ் இந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்பீட் கேஸ்டினுடைய குவாலிட்டியை நாம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம சேஞ்ச் ஆகணும். சோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். சோ இந்த இடத்துல 12,500 ரூபாய் ஸ்பான்சர் இன்கம் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும் ஒரே சுத்துல. அது மட்டும் இல்லாம 4 படி, அதாவது 4 லெவல் மட்டும்தான் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நாம வந்து ஹெல்பிங் கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 1,53,000 ரூபாய் நீங்க வந்து எடுத்துக்கலாம். 8 ஐடி வந்து உங்களுக்கு ரீபர்த் ஆகும். இந்த 8 ஐடி இலவசம் கிடையாது. நீங்க உங்களுடைய வரக்கூடிய பணத்தை நீங்க அந்த பணத்தை கொடுத்துதான் ஒருத்தருக்கு அப்ரூவ் பண்ண வைக்கிறீங்க. நீங்க எப்படி முதல்ல 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்து ஒருத்தருக்கு யாருக்கு ஷோ பண்ணுதோ அந்த 1000 rupees அனுப்பி அப்ரூவ் வாங்குறீங்களோ அதே குவாலிட்டியில தான் நீங்க அந்த 1000 rupees கொடுத்து நீங்க ரீபர்த்தையும் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதுல 8 நீங்க வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்க லைஃப் ஸ்டைல் உங்களுடைய பரம்பரையா உங்களுக்கு செட்டில் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்பீட் கேஸ்டினுடைய விஷயங்கள். எஸ், ஓகே. ஸோ நல்லா இருக்கு சார், நான் வந்து என்ன பண்ணணும்? இதுல ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. ஓகே, நான் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்? ஜஸ்ட் 2 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்? 1000 rupees நீங்க வந்துட்டு இந்த இடத்துல எப்ப நீங்க வந்து 2,500 ரூபாய் நீங்க வந்து வாங்குறீங்களோ அப்பவே உங்க மைண்ட் செட்ல நம்ம 2,500 ரூபாய், நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம், 2,500 ரூபாய் நம்ம வாங்கிட்டோம், அடுத்த லெவல்ல நம்ம 6,000 ரூபாய் இருக்கு, அடுத்த லெவல் பக்கத்திலேயே 1,45,000 இருக்கு. அப்போ 2 பேருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா 3வது லெவல்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும் உங்களுடைய அலர்ட்னஸ், அதாவது அலர்ட் ஆகும் உங்களுக்கு. அடுத்த லெவலுக்கு உண்டான அந்த ஸ்லைட் அலர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க 2 பேர் என்ட்ரியை கொடுத்து, மினிமம் 2 பேர் என்ட்ரியை கொடுத்து அந்த கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் பணமழை கொட்டும். அந்த கேட்டை நீங்க பாக்கலீங்க, எனக்கு வரலன்னு சொன்னீங்க அப்படின்னா ஜம்ப் ஆகி போயிடும். எனக்கு வரல நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ கிரவுட் ஃபண்ட், இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் எப்படி வரும் பணம்? யார் கொடுப்பா? கம்பெனி கிடையாது, பாஸ் கிடையாது, மேனேஜர் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அப்ப இந்த பணம் எங்கிருந்து வரும்? ஜஸ்ட் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். தேங்க்யூ. எஸ், இந்த இடத்துல சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஒரு 12 நபர்களை நீங்க வந்து அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல ரீபர்த் ஐடி எல்லாம் சேர்த்து செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 12 lakhs கிடைக்கும், இந்த ஸ்பான்சர் இன்கமோட சேர்த்து. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே இது. அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட்ல உங்களுக்கு 96 லட்சம் கிடைக்கும். இந்த ரீபர்த் கொடுக்குற அந்த ஸ்பான்சர் இன்கம் தான் இதெல்லாம். ஓகே, சிஸ்டம் மேனேஜர் 25 பேரை நீங்க வந்து அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா 3,12,500 ரூபாய். 2வது ரவுண்ட்ல 25 லட்சம், 3வது ரவுண்ட்ல 2 கோடி. இது 2 கோடி அப்படின்றது ரொம்ப ஈஸியா சிம்பிளா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 750 கிடைக்கும், 500 கிடைக்கும், 250 கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப ரெகுலர் பேஸ்ல உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஈஸியா நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்லிக்க முடியும். ஓகே, சிஸ்டம் ஹெட் ஆகணும் அப்படின்னா 50 பேருக்கு நம்ம வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கோம். 6,25,000. 2வது ரவுண்ட்ல 50 lakhs, 3rd ரவுண்ட்ல 4 crores, 4 கோடி. சிஸ்டம் டைரக்டா ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா 100 பீப்புளுக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 12,50,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் லெவல்லயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து கிடைக்கும். 2வது ரவுண்ட்ல 1 கோடி உங்களுக்கு வந்து கிடைக்கும். 3வது ரவுண்ட்ல 8 கோடி கிடைக்கும். இது உண்மையா? எல்லாரும் கை கொடுத்து அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா 100% உண்மை, 100% உண்மை. ஸோ எல்லாருமே வந்து பணம் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, அது சிஸ்டம் செய்யுது. அந்த சிஸ்டத்தை அதை அப்படியே கண்டினியூவா நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்னா நாம சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும்.
அப்போ இந்த இடத்துல சிஸ்டம் தன் கடமையை செஞ்சே தீரணும், வேற வழியே இல்லை. ஓகே, இந்த பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்க மனம் இருக்கும் அனைவருக்கும் நமது திட்டத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம். 100% சாத்தியம். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரே ஒரு ஐடி தான். உங்க கூகுள் பே, போன்பே உங்க ஃபேமிலியா இருந்தாங்கன்னா தற்போதைக்கு நீங்க வந்து என்ன பண்ணா, இதுக்கு வந்து கண்டினியூ கிடையாது, இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அது அடுத்து வரும் உங்களுக்கு. இது மேக்சிமம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நீங்க தற்போதைய ஒரு ஜிபே, போன்பே உங்க ஃபேமிலிக்கு இருந்தது அப்படின்னா ஃபேமிலிக்கு மட்டும்தான் இது அப்ரூவ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கும் நீங்க வந்து வெளியே உங்களுடைய அக்கௌண்ட்ஸை கொடுக்க கூடாது. ரெண்டாவது, இந்த 100 மினிட்ஸ் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்னும் அந்த 100 மினிட்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு நிறைய பேர் 100 மினிட்ஸ் ஒன்றரை மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு, நான் அனுப்ப மாட்டேன்னு சில பேர் இருக்காங்க. அதுல எக்ஸ்பைரி காட்டியிருக்கு, பழைய கதையை இன்னும் பேசிட்டு இருக்காங்க சில பேர். எனக்கு கால்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு. நீங்க அதெல்லாம் எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமே அந்த எக்ஸ்பைரி அந்த இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் வராது. ஒன்லி அப்ரூவல் அப்ரூவல் அப்ரூவல். ஓகே, ரெண்டாவது பின் வந்து 10 rupees. எப்படி இது 10 rupees அப்படின்னா 100 பின் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு கம்மி யார் எந்த பின் எங்க வாங்கினாலும் 20 rupees தான் பின்னு. இந்த மேற்கொண்டு 21 ரூபாய் கூட யாரும் விற்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேங்க் அப்டேட் கம்பல்சரி நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கணும். அதுல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம 9 நம்பர் 8 நம்பர் இந்த மாதிரி டைப் பண்ணாம அவசரப்படாம உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு விஷயத்துல நீங்க என்ட்ரி ஆகுறீங்க, பணத்தை சம்பாதிக்க போறோம், அந்த வழிமுறையை நீங்க கரெக்டா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எப்படி பணம் வரும்? ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் வரும்? யார் கொடுப்பா? 1000 rupees கொடுக்குறோம், அப்போ அது எப்படி நமக்கு திரும்ப வரும்? ஸோ அதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க பேங்க் டீடைல்ஸை கம்பல்சரி வந்து நீங்க வந்து இதுல என்ட்ரி பண்ணணும். ரெண்டாவது, தமிழ்ல இந்த விதிமுறைகள் நிபந்தனைகள் எல்லாம் சேம் தான். டிசிஷன் வந்து உங்களுது தான். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை ஃபுல்லாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்பிக்கையா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன எரர் இப்போ வர்றது சாத்தியம்தான். பட் இந்த எரரை வந்து 8 மணிக்கு மேல ஈஸியா நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ப்ரே பண்றோம். என்ன அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் நம்ம டீம்ல இருக்கிற மிஸ்டர் சேவக பாண்டியன் சார் டாக்டருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜிப்பர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க ஆப்ரேஷனுக்காக அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ நல்லபடியா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நமக்கு வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிளியரா பர்ஃபெக்டா அவங்க வந்து செஞ்சு கொடுக்க போறாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ யாரும் வந்து இந்த லேட் ஆகுறத பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம மிகப்பெரிய ஃபியூச்சருக்கு நம்ம வந்து போறோம். ஸோ நாம இதை கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமிங் நான் வந்து எடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் அப்படின்னா பாத்துக்கங்க, சாரி. நெக்ஸ்ட், இந்த ஸ்பீட் கேஷ் நீங்க இந்த ஜேர்னி நீங்க ஒரே ட்ராக்ல இருந்தீங்கன்னாவே போதும். இந்த சிஸ்டம் உங்களை வழி நடத்தும். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க போகக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஆனா கரெக்டான இடத்துல நீங்க போயிடுவீங்க அப்படின்ற இடத்த நான் வந்து சொல்றேன். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ராமலிங்க சார் மூலியமா கிடைச்சது. அவருக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராஜா சார். அருமை அருமை சார், அருமை. நண்பர்களே, புதிய நண்பர்கள், உங்க மனசு இங்க இருந்து ஒரு 10-15 நிமிஷம் உங்க மனசு இங்க இருந்ததுன்னா சார் தெளிவா எளிமையா அருமையா புரிய வச்சாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய பிடிஎஃப் இருக்கு, அதை எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 புரிஞ்சிடும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ நண்பர்களே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், இது நம்ம திட்டம், நமக்கான திட்டம். அப்போ நம்ம திட்டம்னு வந்துட்டுனாலே நம்ம திட்டம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு 3 விஷயம் இருக்கு நண்பர்களே. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். இந்த சிஸ்டம் ஜெயிக்கும், நம்மளும் ஜெயிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இங்க 100க்கு 100 இருக்கு நண்பர்களே. முதல் விஷயம், இதுல ஜாயின் பண்ணதுக்கு முன்னகுட்டி உங்க நண்பர் உங்கள்ட்ட சொல்லும் போது முழுமையா இதை வந்து புதிய நண்பர்கள் கேட்டுக்கோங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணணுங்கிற அவர் டீட்டெயில் சொல்லுவாரு. அதை முதல் விஷயம் கத்துக்கோங்க. ரெண்டாவது, இத கத்து கொடுக்கிற நண்பரும் பாத்தீங்கன்னா உங்களை வந்து நம்பி வர்றவங்களுக்கு தெளிவா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவா சொல்லுங்க.
மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னக்கூட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, சிஸ்டம் பிளான் புரியுது இல்ல, இதான் விஷயம். இது உள்ள வர்றேன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், உன்னுடைய அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் ரெடியா இருக்கா அப்படிங்கிறத முதல் விஷயமா கேளுங்க. ரைட் சார் இருக்கு அப்படின்னு சொன்னார்னா அடுத்த செகண்ட் அவருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. இல்ல சார் நான் நாளைக்கு தான் எனக்கு வந்து பணம் வரும் அப்படின்னா தயவு செய்து உடனே ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க ரெடியான உடனே நீங்க பண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும், அவரு அப்ரூவ் பண்ணணும். அதான் மெயின். நம்மளுடைய பிபிஏன்னா என்னதுங்க? பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கணும் நீங்க. அப்ப என்ன பண்ணணும், அவரு வந்த உடனே ஜாயின் பண்ண உடனே அங்க யார் நண்பருக்கு சென்டுகள் காட்டுமோ நீங்க கூடயே இருந்த நண்பர்களே. அதுக்காக தான் நம்மளுடைய சிஸ்டத்துல என்ன பண்ணிருக்கோம், நீங்க எடுத்தையுமே 10 டைரக்ட் போடாதீங்க 15 டைரக்ட் போடாதீங்கன்னு சொல்லிதான் 2 நண்பர்களுக்கு மட்டும்தான் நீங்க இந்த வாய்ப்பை முதல்ல கொடுக்க முடியும். அந்த 2 நண்பர்களை வழி நடத்தி அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்கள அப்ரூவ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த 2 நண்பர்களுக்கு வழிவிடும் இந்த சிஸ்டம். ஏன்னா சிஸ்டம் தன் கடமையை செய்யும் பாபு சார் அடிக்கடி சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்துல முதன்மையா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நண்பர்களே 2 பேர் தான் நீங்க பண்ண முடியும்போது கண்டிப்பா நீங்க அந்த 2 நண்பர்களுக்கு கூடயே இருந்து போன் பண்ணி அங்க அப்ரூவ் பண்ண தண்டி அவருக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது அவரு டீமுக்கு அவர் கத்து கொடுத்து கூடாது நண்பர்களே. சோ தயவு செய்து இங்க மனசார இங்க கத்துக்கிடணுங்க எண்ணத்தோட நீங்க முடிவு பண்ணுங்க. கத்துக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்க முடியும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே. நம்மளுடைய இந்த சிஸ்டம் வந்து திட்டமிட்டு அருமையா செயல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு பிளானை பத்திய தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி காலையில 5 to 6:30 வரை சிஸ்டத்துல என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் நீங்க சந்திக்கீங்க அதை தெளிவா அங்க சொல்லும் போது அங்க உங்களுக்கு ரெமடி கிடைக்கிறதுக்கு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை விட்டு போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல சார், என்னை சேர்த்து விட்டு அப்பல எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் இல்லாம இருக்காதீங்க. தயவு செய்து இந்த 2 விஷயத்தையும் நீங்க கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா எல்லாருமே இங்க ஜெயிக்கலாம் நண்பர்களே. இந்த ஒரு விஷயம் தான் அப்ரூவ்ங்கிறது முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை உங்க லாபத்தை எடுத்துட்டு இம்மிடியேட்டா அனுப்புறதுக்குள்ளத நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதுக்காக தான் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. லாபம் வர்றது வந்து கடைசியில தான் வரும். ஏன்னா நம்ம மனசு மாறிடும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நீங்க வந்து அப்கிரேட் பண்றத பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணுங்க, ரீபட் பண்றத பண்ணணும். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள ப்ராஃபிட் வர்ற மாதிரி அருமையா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாபு சார் அருமையா சொன்னாங்க, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் எளிமையா ஒரு 750 வந்ததுன்னா அது 4 லெவல் வரை பிரியிற மாதிரி அற்புதமா டிசைன் பண்ணியிருக்காங்க. சோ இத மாதிரி யாருமே, நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்துல, அதாவது இந்த ஹெல்பிங் கான்செப்ட்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மளுடைய இந்த பிபிஎஸ் ஸ்வீட் காஸ் வந்து வடிவமைக்கப்பட்ட விதம் வேறுன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு கண்டிப்பா நீங்க மனசார கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை புரிஞ்சிருப்பீங்க நண்பர்களே. சோ அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற மாதிரி அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டால் நம்மளுடைய இலக்கு என்னங்க, 90 நாள்ல 1 லட்சம் பேரை கொண்டு வரணும். பெரிய விஷயமே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் 40 20 டைரக்ட் 30 டைரக்ட் ஏன் டைரக்ட் கொடுக்கணுங்கிற சார் தெளிவா சொன்னாங்க. ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது 12,500 மட்டும் இல்ல நண்பர்களே, அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய 8 ரீபத் ஐடிக்கும் உங்களுக்கு தான் டைரக்ட் ரெஃபரல். அப்ப அதுக்கும் உங்களுக்கு 12,500 கிடைக்கணும் சார் தெளிவா சொன்னாங்க. சோ தயவு செய்து இது நம்ம திட்டம், நமக்கான திட்டம். ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுங்க. எத்தனையோ நெட்வொர்க் கம்பெனிக்கு நம்ம உழைச்சி எவ்வளவோ கொடுத்துருக்கோம். அங்கெல்லாம் வந்து நம்ம ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு உங்களுக்கு அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. இங்க இது நம்ம திட்டம், நமக்கான திட்டம். இது ஒண்ணுதான் இறைவன் நம்மளுக்கு கரெக்டான எல்லா கதவையும் அடைச்சிட்டாரு. இது ஒண்ணுதான் இருக்குங்கிற மைண்ட் செட்ல தயவு செய்து எல்லாரும் இந்த 90 நாள் ஒரு தவம் மாதிரி ஒர்க் பண்ணோம்னா 1 லட்சம் ஐடி வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் டீம்ல அது வச்சே நம்ம எல்லாருக்கும் வேற இன்கம் கொடுக்குற அளவுக்கு வேற மாதிரி டிசைன் பண்றாங்க. சோ இது எல்லாமே ஃபியூச்சர்ல நீங்க பாப்பீங்க நண்பர்களே. சோ அற்புதமான ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. ஜஸ்ட் 2 பேர் மட்டும் யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். லேடிஸ் ஒருத்தர், ஜென்ட்ஸ் ஒருத்தர், ப்ளீஸ். வெல்கம் பாக்கியா சார். அனைவருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கு சார்? கிளியர் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கங்கள். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றதான் சொல்லணும். இன்னைக்கு ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு 300 பேருக்கு மேல இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே இது வரைக்கும் வந்த ஹெல்பிங் கான்செப்ட்ல ஒரு லெவலு 2வது லெவலு ரீபர்த் அப்படின்னா இருக்கும். ஆனா அதை கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டோம்.
ஆக்சுவலா ஒரு 16 டைரக்ட் 20 டைரக்ட் கொடுத்துருந்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா 8 பேருக்கு லான்ச்சிங் அன்னைக்கே ரீபர்த் ஆயிருச்சு ரொம்ப ஃபாஸ்டா. 2-3 நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த கண்டினியூட்டியோட ஐடி இன்னைக்கு ரீபர்த் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா சிஸ்டம் அந்த லேக் அப்படின்றது கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது மட்டும் தான் நல்லா தெரியுது. அதாவது மேனுவல்ல தப்பு நடக்கலாம், ஐடி அக்செப்ட் கொடுக்காம இருக்கலாம், ஆனா சிஸ்டம் தன்னோட கடமை செய்யும்ன்றது மாதிரி சார் சொல்ற மாதிரி உண்மையிலே இன்னைக்கு காலையில ரீபர்த் அந்த ஐடிக்காக 4 நாள் அவர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. சார் என்ன அசைவு இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி. காலையில 11:30 மணிக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. மீட்டிங் விட்டு வெளியே போனா அவருக்கு ரீபர்த்னு என்ன இது டைரக்ட்ல காமிக்குது. அப்ப அவர் கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன், சார் உங்களுக்கு ரீபர்த் காமிக்குது, என்னோட டைரக்ட்லேயே காமிக்குது அப்படின்னு கிளியர் பண்ணேன். உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு பிளானிங்கை டிசைன் பண்ணதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய அவமானங்களை கஷ்டங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே வந்திருப்போம். எதுலையாச்சும் ஒண்ணுல ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்போம் எல்லாருமே இதுல மாற்றமே இல்லை. ஆனா நிச்சயமா ஸ்பீட் கேஸ் நிச்சயமா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும் அப்படின்றத மனப்பூர்வமா நான் நம்புறேன். ஏன்னா லான்ச்சிங்க்கு அன்னைக்கு மட்டும் எனக்கு ஒரு 7,000 ரூபாய் இன்கம் வந்துருந்துச்சு ஒரே நாள்ல. அது ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவு ஹாப்பி. போட்ட காசு வந்துச்சு, அதே மாதிரி 7,000 ரூபாய் இன்கம் அப்படின்றதும் வந்துச்சு அப்படின்றத சந்தோஷமா சொல்லிக்கிறேன். அதனால ஸ்பீட் கேஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த விஷயத்த புரிதலோட மற்றவங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கணும். கத்துக்கிறவங்க மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தாவே போதும். சிஸ்டம் தன்னோட கடமையை கரெக்டா பர்ஃபெக்டா செய்து, நான் இப்பயும் சொல்றேன், இந்த சாஃப்ட்வேர் டீம்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் சிவகுமாரியன் சாருக்கும் சரி, அட்மின் டீம்ல இருக்கக்கூடிய பாபு சார், சங்கர் சார், ராமலிங்கம் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த எடுத்திருக்காங்க. இதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், இந்தியா மட்டும் இல்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பிளானா இந்த ஸ்பீட் கேஸ் அமைஞ்சிருக்கு. அமைய போகுதுன்னு சொல்லல, அமைஞ்சிருச்சு ஆல்ரெடி. எத்தனை கோடி வேணாலும் இங்க சம்பாதிச்சுக்கலாம், அதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரீபர்த். அதனால இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா நிச்சயமா நம்ம எல்லாருமே கோடீஸ்வரன் ஆக முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு உண்மையிலே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பாக்கியராஜ் சார், எக்ஸலண்ட். உண்மையிலே இதுதான் உண்மை. இதை யார் உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ இங்க இருக்கிற இந்த 265 பேரும் நீங்க நார்மலா நீங்க ஜாயின் பண்ண ஆளா கிடையாது. நிறைய விஷயங்களை நீங்க எதை தேடி கொண்டிருக்கிறீங்களோ அதை உங்களை தேடிட்டு இருக்கோம். நாம எதை நம்ம தேடுறோமோ அது நம்மளை தேடும். அந்த மாதிரி இங்க நீங்க எல்லாமே இணைஞ்சவங்க தான். ஸோ நீங்க உங்க மூலயமா எத்தனை பேர் லைஃப் மாறப்போகுது அப்படின்றதுதான் இங்க நடக்க போற விஷயம் அடுத்து. ஸோ நாம எல்லாருமே நிறைய பேர் லைஃபை நம்ம மாற்ற போறோம். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டர் பாலு பழனியாண்டி சார், வெல்கம். ஸோ அடுத்து லேடி யாராவது நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இனிய வணக்கம். எத்தனையோ நெட்வொர்க் பண்ணியிருக்கோம், எத்தனையோ கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாபு சார் மதியம் ஒவ்வொரு டைமும் யாருக்கெல்லாம் கொரிஸ் இருக்குன்னு வர சொல்லி அவங்க கொரிஸை தீர்த்து வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. அந்த மாதிரி இது ஒரு நெட்வொர்க்கும் கிடையாது. இது ஒரு கான்செப்ட் உதவி கொண்டு உதவி பெறும். அந்த மாதிரி பல பேர்த்த வாழ வைக்கிற கான்செப்ட். அதனால நிச்சயமா எல்லாரும் இந்த சிஸ்டத்துல வெற்றி பெறணும்னு சொல்லி அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். வெல்கம் பானுமதி மேடம், ப்ளீஸ். சார் வணக்கம் சார். பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். சார் கேக்குது, நீங்க பேசலாம். சார் நான் ஃபீட்பேக். ஹலோ, உங்களுடைய ஃபீட்பேக் இந்த ஸ்பீட் கேஷ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க ஃபியூச்சரை பார்க்க வைக்குது, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது சார்? நான் நிறைய வருமானத்தை தேடி தேடி ஓடிட்டு இருந்தேன் சார். நானு ஓடி களைச்சி போய் இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்சதுதான் இந்த ஸ்பீட் கேஷ். சரிங்களா? நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எப்படின்னா, நான் இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடிட்டேன். என்னால முடியலன்னும் போது நான் இன்னைக்கு ஸ்டாப் ஆகி உட்காரும் போது எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு இது நல்லா பிடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு உதவி பண்றோம், அவங்க மூலியமா எனக்கு ஒரு உதவி கிடைக்குது. நான் இந்த சிஸ்டத்துல நான் ஜாயின் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு எனக்கு ரீபர்த்துக்கும் எனக்கு ஐடி ஓபன் ஆயிருக்கு சார்.
சூப்பர். சரிங்களா? அது இல்லாம இன்னைக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 2 நபர்ஸ பார்க்க போனேன் நானு. போம்போது என்னாச்சுன்னா, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னேன். அவங்க வந்து என்னன்னா, அவங்க ஒர்க் பண்றாங்க கோயில் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் உங்களால இது இறங்கி, உங்களால புரிஞ்சுகிட்டு, சென்ட் ரிசீவ் குடுக்க முடியுமான்னா சொல்லுங்க. நீங்க இதுக்குள்ள வாங்க. சரிங்களா? அப்படின்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னு. இல்ல மேடம் எனக்கு பண்ண முடியாது. சரிங்க மேடம் நீங்க எப்ப ஃப்ரீ ஆவறீங்களோ சொல்லுங்க. நீங்க இதுல புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு நான் வந்துட்டேன் சார். மீட்டிங் நான் இப்ப அட்டெண்ட் பண்ணியே முடிச்சுட்டேன். இதுல நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஃபாலோ பண்ணி மைண்ட ஒருநிலைப்படுத்தி இத சென்ட் ரிசீவ் பண்றவங்க உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் சார். இதுதான் என்னுடைய ஃபீட்பேக். எனக்கு வந்து இந்த டைம்ல நான் உட்கார்ந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து என்னால ஒரு வருமானம் சம்பாதிக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இதுல வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் எவ்வளவு நம்பர்ஸ்ல 200 பேருக்கு மேல வந்திருக்காங்க சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாருமே என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நிறைய பணம் வந்து உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். நீங்க இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு நீங்க கொடுங்க. உண்மையிலேயே கண்டிப்பா. ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. மீட்டிங் வந்து நமக்கு வந்து டைம் முடிஞ்சது 8:55. சீனு, விஜய் அண்ட் கதிர்வேல் ஜஸ்ட் 30 செகண்ட் ஆர் 1 மினிட் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க. ஆஸ்க் டு அன்மியூட். ஹலோ சார், கதிர்வேல் பேசுறேங்க சார். எஸ் சார். சார் கதிர்வேல் சார், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க சார். என்னுடைய டவுன்ல கீழே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுங்க சார். ஒருத்தர் பணம் கட்டாமல் இருந்தாருங்க சார். இன்னைக்கு காலையில் மீட்டிங்கில் சொன்னேன். மீட்டிங் முடிஞ்சது அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். ரொம்ப நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 4 மணிக்குள்ள எனக்கு ரிசீவ்டுகள் இப்போ 6000 ரூபா வந்து எனக்கு திக்குமுக்காட வச்சிருச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். என்னுடைய ப்ராஃபிட் வந்து எனக்கு 2000 ரூபாய்ங்க சார். நாளைக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து அப்டேட் ஹெல்ப்பும் ரீபர்த் ஐடிக்கு பிளேஸ் பண்ணிட்டீங்களா? ரீபர்த் ஐடிக்கு கொடுத்துட்டீங்களா சார்? நான் இல்லைங்க சார், நாளைக்கு எதுவுமே காட்டுங்க. இன்னைக்கு வந்து எதுவுமே காட்டலைங்க சார். நாளைக்கு காலையில் காட்டுங்க சார். அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேங்க சார். ஓகே, சூப்பர். உங்களுடைய இன்னொரு கதிர்வேல் உருவாக போறாரு. அவருக்கு உண்டான பணத்தை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க வந்து நாளைக்கு உருவாங்க. சரியா? நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். விஜு கூப்பிடாங்க. சார் வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டம். என் பேர் ஷீன் பிஜு. கேக்குதா? கேக்குது சார், நீங்க பேசலாம். ஆக்சுவலா நான் ஜாயின் பண்ணி 1 டே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது இப்பதான் மீட்டிங், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். ஓரளவு புரிஞ்சுட்டு நல்லா சாதிக்கலான்னு ஒரு ஃபுல்லா ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டுமே போதும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாதிக்கலாம், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க மூவ் பண்ணாலே இந்த பிரசன்டேஷன் ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்க நீங்க ரெடி ஆயிடுவீங்க. ஒரு 7th டே நீங்க வந்து பிரசன்டேஷன் கொடுத்துருவீங்க. சொல்லுங்க. ஓகே சார். இது டெய்லி மீட்டிங் எப்படி எத்தனை மணிக்கு? சேம் டைம். உங்களுடைய சேம் டைம். ஆமா. எனி டவுட்ஸ் நீங்க வந்து உங்களுடைய கிளாரிஃபை பண்ணிக்கணும். உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணா காலையில 5 மணிக்கு நீங்க வந்து இதே சேம் லிங்க்ல நீங்க வந்துருங்க. ஈவினிங் 7:55. ஆமா, காலையில வெடிகாலம் 4:50க்கு ஓபன் ஆகும். அது குரூப்ல வந்து இதே லிங்க் போடியலாம், மாத்தி போடியலாம் சார்? இதே லிங்க் தான். ரெகுலரா இதே லிங்க் தான் வரும். அந்த 5 மணி லிங்க்குக்கும் உங்களுக்கு வரும், அடுத்த லிங்க் வரும். என்னன்னா நானும் குரூப்ல இந்த லிங்க் தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் சார். அதே லிங்க் தான், அதுல எதுவும் மாற்றம் இல்ல. ஏன்னா இதுக்குதான் நாம வந்து 1000 பேருக்கு பே பண்ணி வாங்குறோம். புரியுதுங்களா? இதை மாத்த முடியாது. அதனால இதுதான் ரெகுலர் லிங்க். அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதுல எதுவும் ஒரு டவுட் படாதீங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்க வந்து மியூட் பண்ணீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளை காலையில நம்ம எல்லாருமே வந்துட்டு 4:55க்கு நம்ம வந்து ஓபன் பண்றோம். பி பாசிட்டிவ். எப்பவுமே வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. சீக்கிரமா இருந்துச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டே உட்காருங்க. உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து எங்க இருந்து வரும்னே தெரியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் தான் நம்ம வந்து தாண்டி இருக்கோம். ஸோ இன்னும் 1 மாசம் போச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இங்க வந்து லட்சாதிபதி. 3 மாசம் போச்சுன்னா 50 lakhs, கிட்டத்தட்ட 1/2 கோடீஸ்வரன். ஒரு 120 டேஸ் போச்சு, ஒரு 1 இயர் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம்னா 100% கோடீஸ்வரன். தேங்க்யூ.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே போய் சேரணும், நேர்மையா இருக்கணும், ஒரே ட்ராக்ல இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், குட் நைட். நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே வந்து கனெக்ட்